ஆண்டவர் சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் வழியாக நீங்க நடக்கிறதுக்கு அனுமதித்திருக்கிற போது, இல்ல இல்ல இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு விருப்பம் இல்ல, இதை எப்படியாவது நான் தவிர்த்துக்க பாக்குறேன்னு சொல்லி நீங்க ஓட விரும்பினா, நீங்க ஓடுகிற பாதையெல்லாம் ஆபத்துலதான் போய் முடியும். 2வது அதிகாரத்துல கடலுக்குள்ள மீனோட வயிற்றுல உட்கார்ந்துக்கிட்டு பாசிகளும் என்னென்னமோ என் தலைமையில சுத்திட்டு இருக்க, ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்ண வச்சிரும். எங்க உட்கார்ந்து மீனோட வகுத்துக்களோ. ஆண்டவர் என்ன சொன்னார்? எனிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுனா பிரசங்கம் பண்ணிருக்கலாம்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை பாடு மரண கட்டு என்னை சூழ்ந்து இருக்கிறது, அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு போக வேண்டும். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக போராட உங்களால முடியாது. அதுக்கான பலன் உங்ககிட்ட கிடையாது. சில கடினமான பாதையின் வழியாக உங்களுடைய வாழ்க்கைய வாழ நேர்கிற போதிலும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க ஓடாதீங்க. ஓட ஓட ஆபத்துகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. அவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. விருப்பமற்ற காரியங்களாக இருந்த போதிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய உதவியோடு பலத்தோடு அதை செய்து முடிக்க பாருங்க. ஆண்டவர் அப்போ உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்.